ஏன் அலையற? ஆங்கிள் பாக்குறேன். அதெல்லாம் இங்க கிடைக்காதியா? போட்டோ எடுத்துக்கிறவங்க எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. எனக்கு ஸ்டுடியோல 1000 வேலை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலரா மாத்தணும். என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்களா? என்ன பொல்லாத ஸ்டுடியோ வச்சிருக்கிற நீ? ஒரு திண்ணை மேல ரூம் கட்டி இருக்கிற. நான் எப்ப வந்து பார்த்தாலும் அடிச்சுன்னு இருக்கிற. ஒரு வேலை கிடைச்ச உடனே ஏறிக்கிறிய. சரி சரி இப்படி நில்லு. எதுக்கு? போட்டோ எடுக்கணும்பா. வா 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 வா. ஒரு நல்ல போஸ் கொடுப்பா. லெஃப்ட் திரும்பு. இப்படி இல்லையா? இப்படி. ஏய், என்ன மூஞ்சில கை வைக்கிற? நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமா இருக்கும் தெரியுமா? சரி மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பா. ஸ்டெடி, ரெடி, ஸ்மைல். சரி நீ போ. அட பாவி, எடுக்கவே இல்லையே நீ. உன்னை வச்சு ஒத்திக்க தான்ப்பா பார்த்தேன். அதுக்கே 5 பக்கம் சாய வச்ச என்ன? அந்த பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக. ரங்கா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க தானே? கொஞ்சம் இப்படி நில்லுமா. சார் இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒழுங்கு எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஓகே வா சார். ஒரு 100 காப்பி போட்டுட்டுமா? 100? பத்திரிகை விளம்பரத்துக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 100 பத்திரிகை இருக்குதான். நத்திங் டூயிங். 1+3 போதும். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 8 காப்பி போட்டுறேனே. 8 நல்ல நம்பர். தம்பி. யார கூப்பிட்ட? ஒன்னதான்ப்பா. சீக்கிரமா போய் ஒரு டாக்ஸி கொண்டா. கூப்பிட்டது தம்பி, எடுத்துன்னு வர சொல்றது டாக்ஸியா? அவ்வளவு திமிரா அவனுக்கு? நடந்து போயா. சரி டாக்ஸி துட்டம் பில்ல சேர்த்துறேன். அச்சமா. நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலாம்னா? போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இவ மேற்க, நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. ஏய், எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம். அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்பன் ஒரு கோடீஸ்வரன் வையி. உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி. பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா? எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு. அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு. நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. ஏய் ரங்கா, வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேச்சு விஷயமா சொன்னியா? சொன்னேனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வி எல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க. இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே. யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல. இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வையி. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம், பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்ட்டு இப்ப நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன். இந்த அப்பகார எடுத்துன்னு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன், வர்றேன். 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கலாம், வாயில ஒரு சிகரெட் வச்சுக்கலாம். என்னங்களா உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசைக்கு அசைக்கி ஒவ்வொன்னா கொண்டான்ற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது? ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற? தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும்.
என்னால முட்டிக்கவும் முடியாது மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடல நீ கேட்டதானே? யாரு நானா? உங்க வாயை வச்சிருக்கும் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ சும்மாரு. வாய முடியா? அம்மாடி லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீனா அங்க இருந்து ரூட் போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளையே கேக்குது இது? ஏமா நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா. பள்ளிக்கூடம் பேர் மட்டும் சொல்லு. மத்தத ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். No, I'm not getting anything. ஒன்னு தெரியுது. இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது. கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே அந்த ஊராம்மா? இப்ப நீதாயா குழப்பற? மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும். அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு. நான் கேக்குறேன் பாரு. ஏமா நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீங்கன்னா கூட அடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு. அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேன். என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூசன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். லட்சுமிமா 2 நாளா நானும் பாக்குறேன். ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ ஞாபகத்தை விட்டுறாதீங்க, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேலுக்கு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா. அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? அதானே. நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்ச தூரத்துல 3 கட்டு வீடு. சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு. அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா. தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா? அவர் பேரு சொல்லுங்க. போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம் கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது. எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல, வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிறேன், ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன். கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா, அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல. அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்கய்யா. அலையிற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஐயா, யார் நீங்க?
டாக்டர் சிவா அவர் வீடுதான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18 சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துடுச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டோமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேரு வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? பள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடுதான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளோ கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு.